இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? எரேமியா 8:20-21-22. இங்கே ஆண்டவர் தன் ஜனம் சொஸ்தமடையாமற் போனதின் நிமித்தம் அங்கலாய்க்கிறதை காண்கிறோம். இஸ்ரவேலரின் தேசத்திலே கீலேயாத் பட்டணம் விசேஷித்தது. கீலேயாத்தில் விளையும் பிசின் தைலம் காயத்தை ஆற்றும். ஆதலால் அங்கே ரண வைத்தியர்களும் அநேகர் வாழ்ந்து வந்தார்கள். தன் ஜனத்தின் காயத்தை ஆற்ற பிசின் தைலமும் ரண வைத்தியனும் கீலேயாத்தில் இல்லையோ என ஆண்டவர் கேட்கிறார். பிசின் தைலமும் ரண வைத்தியனும் கீலேயாத்தில் உண்டல்லவா, பின்ன ஏன் என் ஜனத்தின் காயம் இன்னும் ஆற்றப்படவில்லை என்று கேட்கிறார். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என ஏசாயா 1:5-6 கூறுகிறது. ஆண்டவரின் ஜனம் பாவத்தின் நிமித்தம் காயம் கொண்டதாக இருக்கிறது. இந்த பாவத்தினால் உண்டான காயத்தை ஆற்ற விசேஷித்த பிசின் தைலம் தேவைப்படும். காயத்தை ஆற்ற ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது என கூறுகிறார். தன் ஜனத்தின் காயத்தை ஆற்ற அவர்களின் பாவத்தை தானே சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு காயமடைந்தார். அவர் தழும்புகளால் நாம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் குணமடைகிறோம், ஆற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துதான் கீலேயாத்தின் ரணவைத்தியர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் கீலேயாத்தின் பிசின் தைலம். எண்ணெய் பூசி காயம் ஆற்றிய நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்துதான். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக தைலந்தான் உடைந்து ஆறுதலற்ற உள்ளங்களை ஆற்றும் தேற்றரவாளன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. எண்ணெய் பூசி காயம் ஆற்றி திராட்சை ரசத்தால் உள்ளம் தேற்றி பராமரிக்கும் நல்ல இயேசு மனமுவந்து நம்மை சந்திக்கும் போதும் இன்னும் நாம் ஏன் காயம் ஆற்றப்படாமல் இருக்க வேண்டும்? ஜெபம். எங்கள் கீலேயாத்தின் பிசின் தைலமே, எங்கள் ரணவைத்தியரே, என் காயத்தை ஆற்ற சிலுவையில் காயமடைந்தவரே, உம்முடைய தழும்பினால் என் ஆவி ஆத்மா சரீரத்தை குணமாக்கும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.